ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமன். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்பாள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒய்யாரமாக சூப்பராக அலங்காரம் பண்ணி உட்காந்துட்ருக்காங்கல்ல. பார்க்குறதுக்கே கண்ணு ரெண்டும் பத்தலைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது முகம். நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. நாங்கள் இருக்க ஏரியாவில் ரொம்ப பெரிய திருவிழா மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சென்னையில் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம், அரௌண்டு 8 இயர்ஸ்க்கு ஆகுது. ஆனால் இந்த கோவிலில் இவ்வளோ பெரிய திருவிழா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க, இந்த கோயிலில் ரொம்ப பெருசாக திருவிழா பண்ணுவாங்கன்னு. அண்ட் நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்ஸில் வாட்ச்மேன் அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க, இந்த நாளில் இங்கே திருவிழா பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஆனால் போய் பார்த்தா ஊர் பக்கம் திருவிழா மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. கெடா வெட்டெல்லாம் இருந்தது. நான் கெடா வெட்டுறதெல்லாம் பார்த்தேன், பட்டு கவர் பண்ணலை. பிகாஸ் இது ஏதாவது அஃபென்சிவாக இருக்கும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் இது பண்ணலை. பட்டு கோவில் அலங்காரம் பயங்கரங்க. அவ்வளோ அழகாக ஃபுல்லாக பழத்தாலேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த கோவிலில் அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் கூட பொங்கல் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அந்த அம்பாளுக்கு அருள் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக போய் பொங்கல் வைப்பேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே மட்டன் பிரியாணி எல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்கங்க. நான் இது வரைக்கும் மட்டன் பிரியாணி எல்லாம் பிரசாதமாக கொடுத்து பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு கறி விருந்தில், கெடா விருந்தில் எப்படி அவ்வளோ நல்லா சமைச்சிருப்பாங்களோ, ஏனோ தானோன்னு இல்லாமல் அதே மாதிரி சமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி பீஸ் எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் வீட்டில் ஆல்ரெடி நான் மட்டன் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் இருக்கிறதுனால, நாங்கள் இது வரைக்கும் கோவிலில் நான்வெஜ் வாங்கியும் சாப்பிட்டதில்லை அப்படின்றதுனால நாங்கள் அமைதியாக வந்துட்டோம். வர வழியில் திருவிழா கடைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் காலையில் கொஞ்சம் தான் திறந்துருந்தாங்க, ஆனால் அதுவே எனக்கு ஒரு மலைப்பாக இருந்தது. சென்னையில் இப்படியெல்லாம் கூட திருவிழா பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த வாட்டர் போட்டில் சைந்தவி விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. நான் மோஸ்ட்லி எங்கேயுமே டாய்ஸ் எல்லாம் நான் பெருசாக வாங்கி தரவும் மாட்டேன், அவள் கேட்கவும் மாட்டா. குழந்தைக்கு ஒரு வாட்டி நீங்கள் நோ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க எந்த சூழ்நிலையிலையும் அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கேட்குற பொருள் 2 மாதம் கழிச்சுனாலும் நீங்கள் வாங்கி தருவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ எனக்கு இது வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு அழுகுறது, உட்காந்து அழுகுறது, அந்த மாதிரி தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் எதுவுமே வராது. அவள் இந்த வாட்டர் போட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணால். ஏன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறத விட அவள் அந்த டைம்